நான் ஜெகனண்ணா இருக்கு, நான் வீடியோட இருக்கேன். இருக்கல. ஓகே ஓகே. அங்க பாருங்க பாருங்க. வந்துட்டேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. என்னடா இவன் தனியாக எந்திரிக்கானே அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சிலர். ஸோ இந்த இடத்தினுடைய ஸ்டோரியை முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேதாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பேய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கான். அது என்னன்னா, இங்கே சுற்றிட்டு இருக்க நாய் மாடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு எங்கன்னா சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதோட பேக் ஸ்டோரி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கதா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு சில ஆட்கள் மூலயமா எங்களுக்கு கேள்விப்பட்டோம். அது இல்லாமல் நீ தனியாக ஏன்டா வந்திருக்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் நான் தனியாக வரல, என் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. யார் யார் நீங்களே பாருங்கள். நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாள் பிறகு நான் ராகுல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நடுவில் வந்து நம்ம குட்டி புள்ளியை வந்து ஜாயின் ஆகிட்டாரு. ஆக்சுவலாக இந்த இடத்த பற்றி நான் வந்து ஈவினிங் வந்து நாங்கள் விசாரித்தோம். கொஞ்சம் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடமே பார்த்தா கொஞ்சம் விசித்திரமான இடம். ரீசெண்டாக கூட லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணவர் வந்து ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஓவர் போதை ஆகிட்டு அவர் வந்து அப்படியே போயிருக்காரு. பார்த்தா மற்ற மலை யாரோ உட்காந்து இந்த மாதிரி போயிருக்காரு. கிட்ட போடுறேன் அவள் தான் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு வாரம் ஜுரமாக. முந்த நேரத்து கூட ஒரு இன்சிடென்ட்டு இங்கே மரத்து மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ உருவம் வந்து தலையில் தொங்கிட்டு இருக்க மாதிரி அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இங்கே யாருமே வரது இல்லையா. அதெல்லாம் இங்கே இருக்க மாடு இதெல்லாம் வந்து அச்சு இழுத்துன்னு போகிறதா சொல்கிறாங்க. மேபி நாங்கள் லாஸ்ட் டைம் வரப்போ இங்கே ஜின்னோட ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு தென்பட்டுது. மேபி ஜின்னாவும் இருக்கலாம், வேதாளமாகவும் இருக்கலாம். வேதாளம் ஸ்கூல் டைமில் படித்தது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். பார்க்கலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம வீடியோ லைக் ஷேர் எல்லாமே பண்ணுறேங்க. ஸோ நம்ம ராகுமா வாங்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வீடியோ எடுக்க வெளியே வந்திருக்கோம். இன்றைக்கி கிளைமேட்டுமே அடித்தடியாக இருக்குது. எப்போ மின்னல் வந்து எங்கள் மேலே விழுன்னு தெரியல. உள்ளே நாங்கள் அந்த வில்லேஜ்குள்ளே வரும்போதே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி உத்து பார்த்தாங்க. ஒருவேளை இவனுங்க தான் ஏதாச்சும் பண்ணுறானுங்களோ அப்படின்ற மாதிரி. ஊர் பொதுமக்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நிறுத்தி லைக் இந்த கார் ஸ்லோவாக வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே கீழே எட்டி பார்க்குறாங்க. விண்டோவில் யார் உள்ளே இருக்குது, சிவனாண்டி மகனா தெரிஞ்சவனா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா செத்து போன நாயெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்தேன். இது எல்லாமே வந்து இங்கே அந்த கிரியேச்சர் தான் பண்ணுது. அந்த வேதாளம் மாதிரி இது வந்து சுற்றிட்டு இருக்கு தீய சக்தி, அதுதான் பண்ணுறது சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அண்ட் ஓகே, இது ரொம்ப இந்த வில்லேஜ் ரொம்ப சின்னது தான். பட் எக்ஸாக்டாக இந்த ஊருக்கு ஒதுபூர்வமாக காடு மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த ஏரியாவே ஒரு அபண்டன்ட் ஏரியா தான். ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு பில்டிங் டெமாலிஷே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரி இடம். இது நிறைய வந்து ரேப்பு, சூசைட்டு, மர்டர் அது மாதிரி நடக்கிற இடம் அது. அதனால இப்போ நாங்கள் சட்டு போட்டுன்னு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பணும். நாங்கள் அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சோம். சாரி, இப்போ தான் வீடியோ ஆரம்பிக்கிறோம். ஸோ மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருங்க ஏமா நாங்கள் சொல்கிறோமே தவிர நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1.96 இருக்கு. எவ்வளோ? டேய் 2 மில்லியன் வேற லெவல் இருக்குதுடா. 40,000. ஆமா இருக்கு. கொஞ்சம் 40K தானடா இன்னும்? ஆமா 40K தான் இருக்கு. ஆமாண்ணா, நாங்களாம் ஜாலியாக கோவா ட்ரிப் போக போகிறோம். நீ வந்து எக்ஸாம் போக போகிறேன். என்ன பண்ணோம்? சாவடி போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் 0 வந்து சப்போர்ட் பண்ண. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணணும். உண்மையான உழைப்புக்கு நீங்கள் ரீச் கொடுக்கறதா இருந்தால் அடிக்கணும். இந்த 2 மில்லியன் பார்க்கும்போது உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தோணணும், இதே மாதிரி உழைச்சா ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாக உழைக்கும் வர்க்கத்தை வாழ வைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஜெய் என்று போட்டு வீடியோ ஆரம்பிப்போம். ஓகே, இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே தான் நம்ம பண்றோம். இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்க 18 வயசுக்கு மேல இருக்கும் பட்சத்தில் மட்டும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல இதை முயற்சி பண்ணுங்க. ஹாய் கைஸ், கிரிப்டோ ட்ரேடிங் பாத்தீங்கன்னா இப்போ பூம் ஆயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட ஃபியூச்சர் இதுதான் சொல்லலாம். அண்ட் தருணோட சாஃப்ட்வேர் மூலமா நீங்க இன்னைக்கே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், இது என்னோட பாஸ்ட் மந்தோட ரிசல்ட் தான். அதை நீங்க இப்போ பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு இப்போ ப்ராக்டிகலாக ஷோ பண்ண போறேன். கைஸ், என்கிட்ட இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பனில் இருக்கு அண்ட் ட்ரேடிங் ஆப்பும் ஓப்பனில் இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர், இந்த ஃபோனில் ட்ரேடிங் ஆப் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம USD யூரோ வச்சு தான் ட்ரேட் பண்ண போறோம். இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ப்ரெடிக்ஷன் டிராப் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக 2000 வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம செல் பட்டனை ப்ரெஸ் பண்றோம். பூம், ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே 3840 rupees ப்ராஃபிட். கைஸ், அகைன் ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணலாம். சேம் ஸ்ட்ராட்டஜி தான். USD அண்ட் யூரோ ட்ராப்ல இருக்கு. அண்ட் இந்த முறை நம்ம 7000 rupees வைக்க போறோம். பார்க்கலாம். ஓ சூப்பர் கைஸ், another win. This time 13,440 rupees. அதுவும் ஜஸ்ட் மினிட்ஸ்லேயே. கைஸ், டு பி ஆனஸ்ட், இந்த சாஃப்ட்வேர் மூலமா நிறைய பேர் ஜாப் குட் பண்றதுக்கே ரொம்ப ஸ்கேடா இருப்பாங்க. ஏன்னா இந்த ட்ரேடிங்கே வந்து நல்லா பே பண்ணுது. கைஸ், நம்ம வின் பண்ண அமௌண்ட் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட்டா வித்ட்ரால் பண்ணிட்டோம். அதை நீங்க பார்க்கலாம்.
கைஸ் இது லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அருண் அவரோட AI பவர்ட் சாஃப்ட்வேர் கம்யூனிட்டிக்கு இப்போ டெம்பரரி அக்சஸ் கொடுத்துருக்காரு ஃப்ரீயா. ஸோ நீங்க அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மூலமா போயிட்டு அந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேப் பண்ணி நீங்க தருணுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவர் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவாரு. ஆல்ரெடி 100கணக்கான பேர் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது தருண் வந்து டெலிகிராம் சேனல்ல மட்டும் தான் ஷேர் பண்றாரு. நண்பர்களே, இந்த ட்ரெயினில் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் போனீங்கன்னா இப்போ நான் தான் டார்ச் அடிக்கிறேன். ட்ரெயின் மாதிரி தெரியும் ப்ரோ நீங்க. ஏற்கனவே ஒரு வீட்டுல கை ஆச்சான்னு சொல்லிட்டு இங்கே தான்டா, இங்கே தான் சவுண்டு கேட்குது. ஆமாம் ராகுல, ஒரு வீடியோ நீ சொன்ன கை அச்சான்னு சொல்லிட்டு அது இன்ஸ்டால தூக்கி போட்டு ட்ரெண்டாக எனக்கு ப்ரோ. குடிப்பில் எங்கே பாரு, எங்கே பாரு, இது வட்டி போடுறா. என்னண்ணா? ஏய் அங்கே பாடுறா. எதுவும் தெரியலண்ணா. தெரியலையா? தெரியலண்ணா. அங்கே பாரு, இதை போச்சு போடுறா. அங்கே பாடுறா. எதுவும் தெரியல. பிரைட்னஸ் ஏத்துறா. கேப்சர் ஆகிட்டு இருக்கேன். எங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, கண்ணு தெரில. இல்லை நான் கேப்சர் ஆகிட்டு இருக்கேன். என்ன அது லைட்டு ரொம்ப டிம்மாக இருக்குதுல்ல. கவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பண்ணுறா. இருங்க ஆடுறா. என்னென்னவோ அதை தவிர்த்து வேற எல்லாத்தையும் பூ கடிக்குது, நூல் கடிக்குது, மண்ணால குடிங்க சீக்கிரம். லைட்டே போயிடுச்சு போல ப்ரோ. வா டார்ச் வச்சு தான் ஓட்டணும். லைட் தெரிதா இல்லையா கொஞ்சமாவது? தெத்துண்ணா. தெத்து இப்பயே வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சுண்ணா இந்த பேய். பார்த்துக்கோங்கண்ணா. இந்த பேய் தொட போனா பயன். மேலே தென்னை மண்ணு இருக்கு. இப்போ இங்க ரீசெண்டா சமீப காலமா இங்க ஒரு ஆத்மாவோட செயல் வந்து ரொம்ப ரொம்ப தீய செயல் வந்து பண்ணிட்டு இருக்கு. அது வந்து நீங்களா? நான் வந்து என்ன தூய தமிழ் பேசுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இந்த இடத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருந்தோம். அப்போ நாங்கள் ஜின் ரிச்சுவல், உங்களுக்கு ஜின்னா தெரியுமான்னு தெரியல. சரி, மேபி அவர் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இந்த சைட்லண்ணா. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது உண்மைனா ஏதாவது ஒரு சவுண்டு கொடுக்க முடியுமா எங்களுக்கு? இந்த டார்ச் வேணா வச்சுக்கோ, லைட் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு அறிகுறி. சவுண்டு வரல. இப்போ நீங்கள் இல்லையா? அதை நாங்கள் உறுதிப்படுத்திக்கலாமா? ஏன்னா இதுதாண்ணா ரூம் அதுக்குள்ள எதுவும் இல்லை. மேபி பந்தல் போட்டுக்கிறாங்க, படம் நோக்கி. ஆமாண்டா பண்ணிடுறாங்க. வாட்டர் எவ்வளோ பெருசாக பந்தல் போட்டுக்கிறாங்க. பெரிய பந்தல் பெரிய பந்தல். ஆமாம். இல்லை, அவனோட தீய செயல் ராகுல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. மௌனம் சம்மதத்திற்கு மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? அறிகுறியா? வேதாளம். உங்களை எல்லாரும் வேதாளம் வேதாளம் கூப்பிடுறாங்க. நீ வேதாளம்னா நான் ஒரு பாதாளம், ராகுல் ஒரு கோதாளம், குட்டி புலி ஒரு மேதாளம். தெரிஞ்சு வயசுல கொஞ்சம் சொல்லிட்டோம். ஆமாம் டி, நீ போடா போடா தங்கம், போ தங்கம். என்னண்ணா தங்கம் டார்ச் கொடுத்தங்க. போ தங்கம். அக்கானே சொல்லட்டுமா? அக்காவா? அது ஒரு இனம் புரியாத இது விடாது. பேசு இருக்கிறவங்க யாருன்னா கொஞ்சம் குரல விடுங்களாமா? ஆமாம், குட்டி புலி பேசினா கேட்குதுடா அது. பேசு. இருக்கீங்களா நீங்க? எஸ்எஸ்ன்றா வேதாளத்துக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுது. நான் தேவையெல்லாம் மாட்டி விட்டு எச்சி போ. நீ யாரு? நீ ஒரு அண்டர் போ. அக்கா ராகுல பாத்தியாடா? நான் பார்த்தேன்டா. அது ஏதோ மல்லிப்பூ வச்சுட்டு போன மாதிரி பிரச்சனை. ராகுல ஒயிட் ஆச்சு என்ன? டேய் தலை மட்டும் அப்படியே திரும்பி இருக்குடா. தலை மட்டும் தான் மூவ் ஆச்சு. அக்கா சாரிக்கா. கண்டினியூ பண்ணு. அக்காவா? அக்கான்னு சொல்லாத, கோவம் வந்துடா.
அக்கான்னு சொன்னா கோவம் வருமா உங்களுக்கு? கிட்ட போய் பேசு போ. ஐயோ நான் போத்தே பயமாகுதுண்ணா. சரி உண்டுனே போ. ஏய் என்னடா ராக்கெட் மாதிரி போகுது ஏதோ. இப்போ கையில் ஏமா டேய் கேளு எதுக்காக இங்கே செத்தாங்க? ஏன் நீங்கள் இறந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராகுல் டேய் இவன் உண்மையாக டான்ஸர் ஆள் தான்டா அவன். நீ 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 ஆடுமா, நீ இறங்கி அடிமா உன் காலம் இது. பயமாகுதுண்ணா. ஏய் ஏய் ஹலோ பெருகுவா போகிறேங்க. பிடிச்சிருக்கா? ஆ அதான் 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 சொல்லுங்க பேசலாம். சரி நீ பேசிட்டு வா, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம். ஏய் பார்த்தேன் நீ போ கிட்ட போ போடா கிட்ட போடா. இல்லை தச்சிட போகிறோமா? இப்போ தான் உடம்பு சரியாக வந்துருந்தாங்க. புளி சூற விடு. ஹலோ எதுக்காக நீங்கள் இன்னும் ஆத்மா சாந்தி அடையாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்க? இங்கே இருக்க மக்கள் ஏன் பயன்படுத்துறீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். இருக்கீங்களா உள்ள? இது உள்ள இருந்தால் அவனை வேணா உள்ளே இழுத்துன்னு போயிடுங்க. ஏன்டா லைட்டாக திருப்பினேன்? டேய் குட்டி புலி என்னையே பயம், நானே கொஞ்சம் தைரியமாக வரேன்டா. பயம் பத்தாதரா. சவுண்டு கேட்குறா குட்டி. இது ரெடி 1 2 3. இன்னும் நம்ம காரண்ட் கேட்குதுண்ணா. காரண்ட் கேட்குதா? ஆமாம். பார்த்து வரலாமா? சரி வா போட்டு இல்லை ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்ப்போம். பார்த்துட்டு டிசைட் பண்ண. வா போ. ஒரு இளம் ஆமாம் நீ அதில் அவன் இளம் குஞ்சிடா அவன். ஆமாம் போ தொடப்பு எடுத்துக்கலாமா? கையில் கொஞ்சம் டேய் என்னடா பண்ணுற? மினி தொடப்போட்டே ரெடி பண்ணுறேன். சரி ஓகே. அந்த பில்டிங் ராகுல, அந்த பில்டிங் கேப்சர் பண்ண டேய் ராகுல டேய் தலைகிட போதுடா. ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்குதுண்ணா. அது அப்படியே ஸ்பைடர்மேன்டா, அது பார்க்க அது ஒரு வினோதமா இருக்குடா. அது அவர் வந்து வேதாள ஸ்பைடர்மேன் அவரு. நீ போ. என்னன்னா நீ போ, நான் வயசுல பெரியவர். நீ தான் செம்மடி வாங்குவ. ஏய் சவுண்டு கேட்குது ராகுல. அங்கே போனால் நம்மளுக்கு கண்டென்ட் இருக்குடா. டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஏதோ கூட்டின்னு போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மள எனக்கு தெரிஞ்சில்ல. எங்க கூப்பிடல புஷ்வத்தை, ஒன்று தான் கூப்பிடுது. எங்க இந்த பக்கம் போகிற? ரைட்டில் போடா. கண்ணு தெரியல நான் கேட்டா. நான் ஏதோ பயமாக நான் வேறு முன்னாடி போகிறேன். எல்லாருக்கும் முன்னாடி தான். முன்னால் முடியும் முன்னால். ஏய் சவுண்டு கேட்டுனேடா. நம்ம ரொம்ப ஜாலியாக போயின்னு. ஏய் மேலே இல்லை ஜன்னல்லாம் பார்த்தேன்டா அவங்க ஆடு ஆடுது அப்படியே. ஆமா ஏய் வஞ்சி போயிதுன்னு நான் ஜன்னல் அது கையில் தூக்கு. கேளு அதுக்கிட்ட பேசி விடாமல் பேசு. எதுக்காக பயம்படுத்துறீங்க? எதுக்காக பயம்படுத்துறீங்க? யாராச்சும் லவ் பண்ணி என்ன செத்து போயிட்டீங்களா? கேட்கலாம் பாரு கேள்வி. இதாண்டா 2K கிட்ஸு. அவங்க செத்தவங்கள 2K கிட்ஸானா? ஸோ என் ராகுல என் தலை வலிக்குறேன். நாங்கள் போய் கொஷின் எப்படி கேட்குறான் பற்றி அவன். ராகுல நீ என்ன பேசுமா? நீ பேசுங்க ப்ரோ. உங்களுக்கு ஸ்பீச் வரும் தெரியுமா? கண்டிப்பாக சாலமன் பாப்பையா ராகுல் இப்போ ஸ்பீச் பண்ணாலே பயமாகுதுடா. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, இங்கே உங்கள் 2வது இளமானவர் வந்திருக்கிறார். மாணவரா பச்சை முஸ்டலா? பச்சை முஸ்டல் பரவாயில்ல. ஹலோ ஏய் இதோ கேக்குதா? யாருக்கு உள்ள? டேய் டேய் பையன்ல ப்ரோ, பொண்ணு ப்ரோ. ஒண்ணுதான் வேதாளம் பையன்டா. அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேயா அப்ரோச் பண்ணுவேன், அப்புறம் ஒரு ஆத்மாவை அப்ரோச் பண்ணுவேன், அப்புறம் லவ்வரா பண்ணுவேன், அப்புறம் கிரேச் அப்ரோச் பண்ணுவேன். ஆவி ஆத்மா. தோடம்மா பொண்ணாண்டி பையனா? தோடியா ஆத்மா. இங்கே தாண்டா நின்று பாக்குது. போ நான் பார்த்தேன். என் கண்ணு தெரியலண்ணா. நடுவுல பாடுறான். தெத்துறா. இங்கே தாண்டா இருக்குது. அதை பாடுறா. இங்கே தான் நிற்குது அது. உள்ள ஏதாச்சும் பண்ணுவீங்களா?
நான் உள்ளே வர போகிறப்போ ரொம்ப விளையாட்டான பேயா இருக்குது குருஜி. நீ வேதாளனா பார்த்துக்கோங்களே, உன்னை நாங்கள் கட்டி வச்சு அடிக்க போகிறோம் இப்போ வேதாளத்தை. எல்லாம் வாய்விடானா? ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்க இந்த இப்படி தான் அந்த என்ன பண்ணியிருக்கு போன வாரம் ஒரு நாய். குடிகாரன் ஒன்று அவன் நாய் ஒரு வளர்த்துருக்குறான், ரெண்டுமே ஆல் அவுட்டு. ஐயோ தலைமை ஹாஸ்பிட்டலில் இவருக்கு சுடுகாட்டில் அந்த நாய் குட்டி போட காலை காலப்பின் போட போட குட்டி. குட்டி இப்போ நீ தைரியமாக உள்ளே போயிட்டுனா இந்த செமஸ்டர் நீ ஆள் கிளியர் பண்ணுருவேன். ஆமாம் வச்சுக்கிறது 8 அரியர்ண்ணா. பரவாயில்ல, கீழே பார்த்து விட்டுக்கிட்டு போயிட்டு போகிறேன். கண்ணாடி பாரு என்ன இருக்க போகிறான். ஆனால் உண்மையிலே பேய் தொடப்பெல்லாம் பயந்தேன்னா. ஆமாம், இப்போது உங்களை நம்பி தான் இந்த வீட்டுக்குள்ளே வரோம். இப்பயாவது எங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாவது. கண்டிப்பாக. என்ன நாயெல்லாம் குலைக்குது, போடா. கூடியவனா? ஆ ஓகே மைக்கான் போகலாம் உள்ள. ஏன்டா டேய் டக்குனா அந்த டோர் இதுவாச்சுடா, செத்துருப்பான் நாத்தி குட்டி புள்ளி ராகுல. என்ன சொல்கிறேன்? ஆமாம், ஏய் சவுண்ட் கேட்குது உள்ள புஷ்ஷுன்னு போச்சுடா. ஏதோ போச்சானா? போச்சுடா, நான் போச்சானான்னு கேட்குறேன். பார்த்து பார்த்து ஏன் ப்ரோ நீ வேறு காமெடி பண்ண? அப்படி கிடையாது, நான் ஒரு கேம் சொல்கிறேன். அது எப்படி ஓகேண்ணா. இப்போ பாட்டில் சுற்றி விடுவேன் நான். யார் பக்கம் நிற்குதோ அவங்க அந்த ரூம் உள்ள போயிட்டு அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இல்லை லவ் ப்ரப்போஸ் பண்ணோம். வேலை என்ன இருந்தால் காய்ச்சி முடியாது. என்ன அதுக்கிட்ட போய் அதுக்கிட்ட போய் நீ பேசி நீயா இல்லை அதுவா போர் போர் தான் போர். அவ்வளோதான் போர். நாங்கள் விட்டு போயிடுவோம். ஆமாம் நாங்கள் விட்டு போயிடுவோம். ஓகேவா? போர் போர் யுத்தம். இப்போது ஏன்னா உங்ககிட்ட நான் பேசி எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறேன், நீ பேச மாட்டேற. உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஓகே லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன். எதனால செத்து போனேன், எதனால எங்கள் பயப்படுறேன், ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் மட்டும் பண்ணி நாங்கள் விட்டு போயிடுவோம். அதர்வைஸ் உங்களுக்கு எங்களுக்கும் போர் தான். இந்தியாவோட இராணுவ படை பற்றி தெரியும்ல உங்களுக்கு, சும்மா தான். ஓகேவா? போட்டலாமா ராகுல? சரி ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏன் இங்கே இருக்க மக்களை பயம் பத்துற? ரெண்டாவது இங்கே இருக்க அந்த நாய் ஆடு மலை ஏன் இழுத்து போய் சாவடிக்கிற? இது சொல்லு ப்ளீஸ், சொல்லுங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள். இல்லை சரி ராகுல, இது என்ன பண்ணுன்னு தெரியல. நம்ம போர் போடலாமா? போர் போடலாம். கடவுளை என் பகம். ரெடி? 1 2 3. ஆஹா நம்ம ஒன்றும் இல்லை. இது பாரு இங்கேருந்து போஸ்தான் இப்படி தான். அது இந்த பாரு செரு முட்டுது. ஓகேவா ராகுல? இவன் இருக்கட்டும். நீ வந்து இங்கே கம்யூனிகேட் பண்ணு. நைட் விஷன் வச்சு உன்னால் முடிஞ்சது கம்யூனிகேட் பண்ணு. நாங்கள் போயிட்டு உடம்புலாம் சரியில்லைண்ணா. டேய் குட்டி புள்ளி நல்ல சான்ஸ் இது. ஓகேவா? இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஆரம்பத்துக்கான ஒரு அடித்தளமே இங்கேருந்து ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த வேதாளன்ற கான்செப்டே தெரியல. இவங்க தான் சொல்கிறாங்க மற்ற மேலே அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கையே வரல ராகுல. மேபி ஜின்னோட ஆக்டிவிட்டீஸாக கூட இல்லை. ஏன்னா ஆடு மாடு நாயெல்லாம் இழுத்துன்னு போகுது இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் என்ன பண்ணுற, 2 பேராக இருக்கலாம். நீ மட்டும் விசாரிச்சு பாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. தொடப்பண்ணா இருக்கேன் உங்ககிட்ட. கேமரா வேணா கூட ஃபிக்ஸ்டாக கூட வச்சுக்கோ. ஏன்னா ஃபிக்ஸ்டாக கூட வச்சுக்கோ. இருக்கிற சக்தி வந்து பாதுகாக்கும். நீ நார்மல் கண்ணில் பார்க்காத, இந்த பார்வையில் பாரு. எனக்கு பக்கத்தில் வந்து உனக்கு கிளியராக தெரியும். சரி, அது நம்பு. நீ நம்பிக்கை தான் வாழ்க்கை. வச்சு நீ சரியா? நானும் ஜகாலாம் போயிட்டு ஏய் இல்லைடா, இப்போ அங்கேயும் சவுண்டு கேச்சு இங்கேயும் சவுண்டு கேச்சு. குட்டி புள்ளி ஆறாகல பார்ப்பேன். எப்படி நான் பேசுறது? ஏன்னா சொல்லிட்டு போயேண்ணா. என்ன பேசு? ஏன்னா ப்ரப்போஸ் மாரி பண்ணிட்டுமா? ஏன்னா எதனா பண்ணாது. அது பேசிய சமாதானம் ஆகணும். அது என்ன நீ இது ஜின்னா இல்லை வேதாளமான்றது நீ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வேணா நீ பண்ணு. ஓகே ஓகேவா? கௌதம் சாத்தாதானா? இல்லை இல்லை சரி ஓகே. நான் சவுண்டு கேட்குறானோ? சரி பேசுறா பேசுறா பேசுறா. இங்கே தான் இருக்கிறோம். அந்த பில்டிங்கில் இருக்கிறோம். வா கண்ணு விடுகிறது. நீங்கள் வேற இவருங்க உடம்பு சரியில்லை தெரியாமல் அவங்க கூட ஒரு சொல்ல கொஞ்சம் நிற்கலாம் பேசிட்டேன். நீங்கள் மன்னிக்க என்ன அதான் ஏன்னா எவ்வளோனே தெரியல. இது இந்த இடம்
வினோதமாக தான் இருக்குது. ஆனால் உருவம் பார்த்தேன், எனக்கு உருவம் பார்த்து இது வேதாளமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ராகுல். எனக்கு தானே இருந்துச்சு. அது நல்லா எறும்பு மாட்டோட குட்டி நல்லா 2 கால் தூக்கி நின்னா எப்படி இருக்கும்? ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேடாட்டாக இருந்துச்சு. பாருங்க, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்ப்போம் இங்கே நம்மள ஆக்டிவிட்டிஸ் நடக்குதானு. நம்ம லைட் ஆஃப் சேஞ்ச் பண்ணலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு மெரிட்டில் நின்றுட்டு கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி இருட்டில் இருக்கும்போது கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ராகுல் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ இங்கே இறந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ இப்போ இந்த இடத்துல ரீசெண்டாக தான் இறந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கேன். நீ எதனால் இறந்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிங்கன்னா ஓகே, நான் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் சொல்லுவேன். இந்த ஊர் மக்கள் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. போகிற வரவங்களெல்லாம் பயன்படுத்துறதாகவும் சொல்கிறீங்க. 3 பேர் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடிச்சிட்டு இந்த இடத்துல சொல்ல அவங்களையும் நீங்கள் பயமுறுத்துறீங்க தான் அவங்களும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. கையில் தொடர்பு கட்டுக்கிட்டு என்கிட்ட ஒன்றுமே வந்து உங்களை பற்றிக்கு. We have a bones, bloods, everything and all. If you want, come and take with me. இந்த பாரு, இந்த கல் வந்து வீழ்ச்சிடா ராகுல, அதான்டா இதுவாகுது. ஆமாம் 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 ஆமாம், பொல்லேது கல். சவுண்ட் இல்லை. லைட்டு கூட நாங்கள் ஆஃப் பண்ணுறோம். லைட் ஆஃப் பண்ணால் இது டார்ச் ஒன்றும் ஆல்ரெடி லைட்டே இல்லை என்கிட்ட, ஒரே ஒன்று தான். லைட் ஆஃப் பண்ணிட்டு கிட்ட சொல்லலாம். இருட்டில் ஓகே, கோவப்படாதீங்கக்கா. நோ யூஸ். கோவப்படுறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. நீங்கள் எதனால் இந்த இடத்துல இறந்தீங்க, என்ன ஆச்சு, ஒரு தம்பியாக நினச்சி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஸ்டெப் நான் எடுப்பேன். ஏதாச்சும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலாம். நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? என்னை நீங்கள் ஒரு தம்பியாக நினச்சிக்கங்க. ப்ளீஸ் என்னை பயன்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் எந்த ஒரு விஷயமே பண்ணாதீங்க. சொல்லிட்டேன் நான் துளி கூட போய்க்கொள்ள. நான் அதை பாருங்கக்கா, ப்ளீஸ் இதுமாரி பண்ணாதீங்கன்றேன். நான் நீங்கள் பேசுங்க, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லுங்க. ப்ளீஸ்க்கா, இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஓகே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக இருட்டில் இருக்கோம். முடிஞ்சால் எங்ககிட்ட வாங்க, என்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள். என்ன இளவு தான் வேணும்னு சொல்லுங்கள் தயவு செஞ்சு. முடியல என்னால் சத்தியமாக முடியல. அவன் இருக்கிற பிரச்சனை இல்லை, வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, சோத்து பிரச்சனை, வேறு என்ன பிரச்சனை இல்லை, லவ்வர் பிரச்சனை, பிரேக்கப் பிரச்சனை இல்லை. கோஸ் வீடியோ எடுக்க வந்தால் இங்கேயும் பிரச்சனை, நீயும் பேச மாட்டேற, இதுவும் ஒரு பிரச்சனை. எத்தனை பிரச்சனை. பிரேக்கப்பு, எனக்கு பிரேக்கப்பு. ஏன் சிரிப்பு பத்தலை சிரிச்சிட்டேன். லவ்வில் பிரச்சனை, லைஃப்பில் பிரச்சனை, சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை, எத்தனை பிரச்சனை. உங்களோட அது என்னடா அவள் ஒன்றுமே கேட்கல, சவுண்டு எதுவுமே கேட்கல. மேபி இருக்கலாம், அவளுக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்லைடா, அவன் நம்ம பையன் ஹேண்டில் பண்ணிட்டுப்பான். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்ல அவனுக்கு. வாடகை பிடிச்சி எப்படி ஓகே ஆமாம், நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன் இளமை குஞ்சின்னு வர சொன்னேன். அதெல்லாம் இருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிரிஷோட் நீ என்ன சொல்ல வரீங்க? என்ன எதுவுமே புரியல எனக்கு. ப்ளீஸ் தான் என்ன பண்ணாதீங்கக்கா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தானே வந்துருவேன் நான். ஒரு சின்ன பையன், 18 வயசு பையன் வந்து தைரியமாக பேசினுக்கிறேன். கா கஷ்டப்படுங்க நீங்களா அது? ஹலோ, வர முடியுமா இப்போ உங்களால்? இங்க அக்கா ப்ளீஸ் காக்கா.
நீ எங்க இருக்கேன்னு தெரியல, நான் தெரியாம தாங்க கத்துறேன், மன்னிச்சிருக்கா. ஒரு குத்து மதிப்பாங்க கத்துறக்கா. ப்ளீஸ் எனக்கு ரொம்ப அழுகையா இருக்குதாக்கா. என்ன பண்றது தெரியல, ஏது பண்றது தெரியல. நான் ஜெகன் அண்ணா இருந்தா வாண்ணா. இப்போ இங்கே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இங்கே நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கலாமா? அங்கே கேட்குது. இல்லை இல்லை சவுண்ட்லாம் கேட்குது. புருஷோத் புருஷோத் கிசு பண்ணுறாங்க தெரியலையே. புருஷோத்தே இங்கே ஓகே, அங்கே ஓகேவா தங்கம்? பார்க்கலாம் வா, போய் பார்த்துடலாம் வா, போய் பார்க்கலாம் வா. அக்கா இந்த ரூம்ல இருந்த இருந்திருக்கீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி எங்கண்ணா? நான் ஜெகனண்ணா இருக்கண்ணா, உங்களோட தான் இருக்கேன். இருக்கல்ல. ஓகே ஓகே. வந்துட்டேன் ஜன்னட ஃபோக்கஸ் பண்ணு. குட்டி குட்டி குட்டிமா குட்டிமா மை குட்டி. டேய் டேய் அட பாவி பேய தொடப்பத்தில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊமால் தொடப்பமா இருக்கடா. ஏந்துடுறா. என்னாச்சு? என்னத்தடா சொல்லி அது வெறுப்பேத்தின? ஏன் அப்படி பண்றீங்க? ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சா? இவன் சத்தியமா இவங்க உண்மையிலே அப்போ இது என்னன்னே தெரியல. வேதாளமாவும் தெரியல, இல்ல ஜின்னாவும் தெரியல, பொம்பளையா அந்த மாதிரி எனக்கு தெரியல சத்தியமா. ஆனா ஏதோ ஒரு ஆள் பிடிச்சாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. சரி வா போயிடலாமா? ஓகேவா. ஏய் இது பார்த்து சேஃபாடா. சரி வா வா கிளம்பிடலாம் வா. ஏன்னா என்னடான்னு தெரியலடா, நம்மளுக்கு ஏதோ சம்திங் டான்ஸ் தான் போல ராகுல். நம்ம தான் ஜாலியாக காமெடி பண்ணிட்டு இருந்தோம். நான் அவ்வளோ சீரியஸ் ஆகணும் நினைக்கல குட்டி புள்ளி. அங்கே எங்களுக்கு ஒன்றுமே ஆகல. ஸோ கைஸ் என்ன குட்டி புள்ளி. ஸோ கைஸ் நாங்கள் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சின்னு வந்தோம் இந்த இடத்துக்கு. ஸோ சம்திங் இப்போ எனக்கு ஃபிஷ்ஷியாக தான் இருக்குது. ஏன்னா வேதாளம்னாங்க, பார்த்தா ஜின்னுன்னாங்க, பார்த்தா ஒரு லேடி மாதிரி அப்படி லேடிமாக உருவன்றான். ஒன்றுமே புரியல எங்களுக்கு. ஏதோ சம்திங். ஏன்னா பக்கத்தில் இருக்குது. ஒரே பில்டிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கே ஒரு பில்டிங் அங்கே ஒரு பில்டிங்காக இருக்குது. ஸோ தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா அது வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது. ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் மோசமான இடம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மக்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ ஒரு ஆள் கிட்ட பார்த்து கேட்டலாம். இன்னும் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஜெகன் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க ரொம்ப விளையாட்டாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இந்த இடத்தையும் இந்த விஷயத்தையும். ஏன்னா ஒரு தெளிவே இல்லாமல் வந்ததால எங்களுக்கு வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாமல் நாங்கள் கேஷுவலாக பேசிட்டு அப்படி இங்கே வந்து அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கேஷுவலாக நாங்கள் மூவ் பண்ணோம். பட் எண்டிங்கில் வந்து இந்த இடத்துல அவன் சொல்கிறது பார்க்கும்போது அவன் கை காமிச்ச ஃபஸ்ட்டாக வரும்போது இங்கே கீரண மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து கிளம்பு தான் ஃபஸ்ட்டு சேஃப். ஏன்னா இந்த இடத்த பற்றி ஃபுல்ஃபில்லாக எங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாமல், ஏன்னா இந்த இடத்த பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இன்னும் இதுக்கு மேலே இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இங்கே இருக்குதுன்றது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ புருஷோத் குட்டிமா இந்த மைக்கு என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேய் அழிஞ்சு போன மாதிரி இருக்கேன். அதான் அந்த வேதாளமா இல்லை அது பேயா, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
இந்த இடத்துல 2 இடத்துல யாரோ நான் லாக் பண்ணாங்களே தாண்டி என்னால் கழுத்தை கூட இப்படி திருப்பவும் முடியல. கேமரா இப்படி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி சில மாரி இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு. ஸோ எல்லாம் நன்மைக்கேன்று நினைத்து கொண்டு கிளம்ப வேண்டியது தான் இந்த இடத்துல இருந்து. இதுக்கு மேலே இருக்கிறதும் டேஞ்சர். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி சேனல் ரீச் ஆகுது, இன்னும் 40K தான் இருக்காங்க. அச்சு நொறுக்கி விடுங்க, தெருக்கி விடுங்க, பறக்க விடுங்க, செதற விடுங்க, எல்லா மாதிரி விடுங்க. பெல் பட்டன் அச்சு. அவ்வளோதான் நம்மளே அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா. ஸோ இப்போவே லிங்கை கிளிக் பண்ணி தருணுங்க மெசேஜ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்களும் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கோங்க.